ஸ்ரீ பகவான் சொல்கிறார், பார்த்தா, என்னிடம் மிகுந்த அன்பும் முழுமையான ஈடுபாடும் கொண்ட மனத்துடன் என்னையே மேலான கதியாக கொண்டு யோகத்திலேயே ஒன்றியவனாக விபூதிகள், பலம், ஐஸ்வர்யம் முதலிய சகல கல்யாண குணங்களுடன் கூடியவனும் எல்லாவற்றிலும் ஆத்மாவானவனுமான என்னை எவ்வாறு எவ்வித ஐயமின்றி நீ அறிந்து கொள்வாயோ அவ்வாறே சொல்கிறேன், அதை கேள். எதை அறிந்து கொண்ட பின் இவ்வுலகில் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டியது வேறு ஒன்றும் மீதம் இருக்காதோ, விஞ்ஞானத்துடன் கூடிய இந்த தத்துவ ஞானத்தை முழுமையாக நான் உனக்கு சொல்வேன். ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன் என்னை அடைவதற்காக முயல்கிறான். அவ்விதம் முயல்கின்ற யோகிகளிலும் கூட என்னையே மேலான கதியாக கொண்ட யாரோ ஒருவன்தான் என்னை தத்துவ ரீதியாக உள்ளபடியே அறிகிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய எனது இந்த பிரகிருதி 8 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. 8 வகையாக பிரிக்கப்பட்டுள்ள இதுவோவெனில் அபரா, அதாவது என் ஜட பிரகிருதி. நீண்ட புஜம் உடையவனே, இதிலிருந்து வேறான எந்த பிரகிருத்தியினால் இந்த உலகம் முழுவதும் தாங்கப்படுகிறதோ அது எனது ஜீவரூபமான பரா, அதாவது சேதன பிரகிருதி என்று தெரிந்து கொள். எல்லா உயிரினங்களும் இந்த 2 பிரகிருத்தியில் இருந்தும் உண்டானவை என்றும், நானே சம்பூர்ணமான எல்லா உலகிற்கும் உற்பத்தியாகும் இடம், அவ்வாறே ஒடுங்குகின்ற இடம் என்றும் தெரிந்து கொள். அதாவது அகில உலகிற்கும் நானே மூல காரணம் என்கிறார் பகவான். அர்ஜுனா, என்னை காட்டிலும் வேறொன்றும் உயர்ந்த காரணமில்லை. இவ்வுலகம் அனைத்தும் நூலினால் ஆன மணிகளைப் போல என்னிடம் கோர்க்கப்பட்டுள்ளன. அர்ஜுனா, நான் நீரில் சுவையாகவும், சந்திரன், சூரியன் இவர்களில் ஒளியாகவும், எல்லா வேதங்களிலும் ஓங்காரமாகவும், ஆகாயத்தில் ஒலியாகவும், ஆண்களிடத்தில் ஆண்மையாகவும் இருக்கிறேன். மண்ணில் புனிதமான நறுமணமாகவும், நெருப்பில் ஒளியாகவும் இருக்கிறேன். அவ்வாறே எல்லா உயிரினங்களிலும் உயிராகவும், தவம் செய்வோர்களிடம் தவமாகவும் இருக்கிறேன். அர்ஜுனா, சராசரங்கள் அனைத்திற்கும் நிலையான விதை என்று என்னை அறிந்து கொள். நான் அறிவாளிகளுடைய அறிவாகவும், தேஜஸ் படைத்தவர்களுடைய தேஜஸாகவும் இருக்கிறேன். பரதகுல செம்மலே, நான் வலிமை மிக்கவர்களுடைய ஆசையும் பற்றும் நீங்க பெற்ற வலிமையாக இருக்கிறேன். மேலும் உயிரினங்களில் அறத்திற்கு மாறுபடாத காமமாக இருக்கிறேன். மேலும் எந்த உணர்வுகள் சத்துவ குணத்தில் இருந்து தோன்றியவையோ, எவை ரஜோகுணத்தில் இருந்து தோன்றியவையோ, அவ்வாறே எவை தமோ குணத்திலிருந்து தோன்றியவையோ அவை அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றியவை என்று தெரிந்து கொள். ஆனால் உண்மையில் அவற்றில் நானும் அவை என்னிடமும் இல்லை. சாத்வீக, ராஜச, தாமச குணங்களின் விளைவுகளான இந்த 3 வகையான உணர்வுகளால் இந்த எல்லா உலகமும் மயக்கம் அடைந்துள்ளன. ஆகையால் இம்முக்குணங்களுக்கு மேற்பட்டவனும் அழிவற்றவனுமான என்னை இந்த உலகம் அறிவதில்லை. ஏனென்றால் இந்த உலகியலுக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான, மிகவும் அற்புதமான, முக்குணமயமான என்னுடைய மாயை கடப்பதற்கு அரிதானது. ஆனால் எவர்கள் என்னையே எப்பொழுதும் புகழாக கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மாயையை கடந்து விடுகிறார்கள். அதாவது உலகியலில் இருந்து கரையேறுகிறார்கள். மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்களும், அதாவது அறிவிழந்தவர்களும், அசுரத்தன்மையை கை கொண்டவர்களும், மனிதர்களில் தாழ்ந்தவர்களும், இழிவான செயல்களை புரிகின்றவர்களுமான அறிவிலிகள் என்னை வழிபடுவதில்லை. அதாவது அடைய வேண்டிய சமமான கதியாக கொள்வதில்லை. பரதகுல செம்மலே, அர்ஜுனா, வாழ்வியல் பொருட்களை பெற வேண்டி வழிபடுபவன் துன்பம் அடைந்தவன், எனது பேருண்மையை அறிய ஆவலுடையவன், மேலும் மெய்ஞானம் பெற்றவன் ஆகிய 4 விதமான நற்செயல்கள் செய்கின்றவர்களான பக்தியுடைய மனிதர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அவர்களுள் எப்பொழுதும் என்னிடமே ஒன்றுவிட்ட வேறொன்றை சாராமல் பக்தி செய்கின்ற ஞானியான பக்தன் மிகவும் சிறந்தவன்.
ஏனெனில் என்னை தத்துவ ரீதியாக அறிகின்ற ஞானிக்கு நான் மிகவும் இனியவன், அவனும் எனக்கு மிகவும் இனியவன். இவர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள். ஆனால் ஞானியோவெனில் என்னுடைய ஸ்வரூபமே என்பது என்னுடைய கருத்து. ஏனெனில் என்னிடம் ஒன்றிய மனமும் புத்தியும் கொண்ட ஞானியாகிய பக்தன் மிகவும் உயர்ந்த கதியாகிய என்னையே உறுதியாக பற்றி நிற்கிறான். பல பிறவிகளுக்கு பின் கடைசி பிறவியில் தத்துவ ஞானம் பெற்ற மனிதன் அனைத்தும் வாசுதேவனே என்று என்னை புகழாக கொள்கிறான். அத்தகைய மகாத்மா மிக மிக அரிதானவன். அந்தந்த போகப் பொருட்களில் ஏற்படும் ஆசையினால் அறிவு இழந்தவர்கள் தம்முடைய இயல்பினால் தூண்டப்பட்டு அந்தந்த நியமங்களை கைக்கொண்டு மற்ற தேவதைகளை புகழாக கொள்கிறார்கள். எந்தெந்த பயன்களை அடைய விருப்பம் கொண்ட பக்தன் எந்தெந்த தேவதையின் ஸ்வரூபத்தை ஸ்ரத்தையுடன் பூஜிக்க விரும்புகின்றானோ அந்தந்த பக்தனுக்கு ஸ்ரத்தையை நான் அந்த தேவதையிடமே அசையாததாக செய்கிறேன். அந்த மனிதன் அந்த ஸ்ரத்தையுடன் கூடியவனாக அந்த தேவதையினுடைய பூஜையை செய்கிறான். மேலும் அந்த தேவதையிடமிருந்து என்னாலேயே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள விரும்பிய அந்த போகங்களை சந்தேகமின்றி அவன் அடைகிறான். ஆனால் சிற்றறிவு படைத்தவர்களாகிய அவர்களுடைய அந்த பயன் அழிவுடையதாக ஆகிறது. அவ்வாறே வேறு தேவதைகளை பூஜிப்பவர்கள் அந்த தேவதைகளை அடைகிறார்கள். மேலும் என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் வழிபட்டாலும் முடிவில் என்னையே அடைகிறார்கள். அறிவற்றவர்கள் என்னுடைய இணையற்றதும் அழிவற்றதும் மேலானதுமான தன்மையை அறிந்து கொள்ளாமல் மனம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவனான சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவான என்னை மனிதனைப் போல பிறப்புள்ளவனாக கண்களால் காணக்கூடிய தோற்றத்தை அடைந்தவன் என்று கருதுகிறார்கள். என்னுடைய யோக மாயையால் மறைக்கப்பட்டுள்ள நான் எல்லோருக்கும் புலப்படுவதில்லை. இந்த அறிவற்ற மனித சமுதாயம் என்னை பிறப்பற்றவன் என்றும் அழிவற்ற பரம்பொருள் என்றும் அறிவதில்லை. நான் பிறப்பு இறப்பு உள்ளவன் என்றே எண்ணுகிறது. அர்ஜுனா, முன்பே உயிர் வாழ்ந்து காலமாகிவிட்டவையும் இப்பொழுது இருக்கின்றவையும் அவ்வாறே இனி தோன்றப் போகின்றவையுமான எல்லா உயிரினங்களையும் நான் அறிவேன். ஆனால் ஸ்ரத்தையும் பக்தியும் இல்லாத எந்த மனிதனும் என்னை அறிவதில்லை. பரதகுல தோன்றலே, அர்ஜுனா, உலகில் விருப்பு வெறுப்புகளால் உண்டான சுகம் துக்கம் முதலிய இரட்டைகள் வடிவான மயக்கத்தினால் எல்லா உயிரினங்களும் மிகுந்த அறியாமையை அடைகின்றன. ஆனால் பயன் கருதாது சிறந்த செயல்களை புரிகின்ற எந்த மனிதர்களுடைய பாவம் நசித்து விட்டதோ அந்த விருப்பு வெறுப்புகளால் உண்டாகிற இரட்டைகள் வடிவான மயக்கத்திலிருந்து விடுபட்ட உறுதியான நிச்சயத்துடன் கூடிய பக்தர்கள் என்னை எல்லா வகைகளிலும் வழிபடுகிறார்கள். எவர்கள் என்னை சரணடைந்து மூப்பு மரணம் இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக முயல்கிறார்களோ அவர்கள் அந்த பிரம்மத்தையும் அத்தியாத்மம் முழுவதையும் அவ்வாறே சம்பூர்ண கர்மத்தையும் அறிந்து கொள்கின்றனர். எவர்கள் அதிபோதம் அதிதெய்வம் அதியக்யத்துடன் கூடியவனாகவும் எல்லாவற்றிற்கும் ஆத்மஸ்வரூபனாகவும் உள்ள என்னை மரண தருவாயிலும் கூட அறிகிறார்களோ அத்தகைய ஒன்றிய மனத்தோடு கூடிய அவர்கள் என்னையே அறிகிறார்கள், அடைகிறார்கள்.